வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பால் பாயசம் செய்யலாம். தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் பால், 200 கிராம் சேமியா, சர்க்கரை 200 கிராம், நெய் கொஞ்சம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள் கொஞ்சம். முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அந்த நெய்யிலே சேமியா போட்டு வறுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டுக்கலாம். பால் நல்லா காஞ்சிடுச்சு, சேமியா போட்டுக்கலாம். நம்ம தண்ணி விடாமல் வெறும் பால் மட்டும் விட்டு பால் பாயசம் செய்கிறோம். சேமியா நல்லா பாலில் வேகணும். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் பால். சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிடுங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்ல டேஸ்டான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.